பிராமணர், பிராமணர் அல்லாதார் பாகுபாடு வந்து காங்கிரஸ் கட்சியில நிலவுவதை கண்டித்து பெரியார் வந்து விலகியபோது, காங்கிரஸ் கட்சியிலருந்து பெரியார் விலகியபோது, பெரியார ஆதரித்தவர் வந்து யாருன்னா, சிங்காரவேலர் வந்து ஆதரிச்சிருப்பாரு. சிங்காரவேலர் வந்து அவரை ஆதரித்தாரு. சோவியத் ஒன்றியம் சேர்ந்து வந்த பெரியார் வந்து அதோட தாக்கத்தில பொது உடைமைவாத கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சுயமரியாதை இயக்கத்த வந்து சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. சுயமரியாதை இயக்கத்த சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. அதற்கான கொள்கை திட்டங்கள வகுத்தளிப்பதில் சிங்காரவேலர் வந்து பெரியாருக்கு உறுதுணையாக இருந்திருப்பாரு. இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் பரவ சிங்காரவேலர் வந்து அயராது பாடுபட்டிருப்பாரு. பெரியார் நடத்திய குடியரசு உள்ளிட்ட இதழ்கள்ல மூடநம்பிக்கைக்கு எதிராக ஏராளமான கட்டுரைகளையும் எழுதியிருப்பாரு சிங்காரவேலர். சிங்காரவேலர் தான் குடியரசு இதழ்ல வந்து மூடநம்பிக்கைக்கு எதிராக கட்டுரை எழுதியிருப்பாரு. அவரது கட்டுரைகள் வந்து எளிமையான நடையில் புரிந்து கொள்ளும் வகையில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சிங்காரவேலர் வந்து பொது உடைமைவாத தத்துவத்தில வந்து ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். காங்கிரஸ் பேரியக்கம் வந்து தொழிலாளர்களை அமைப்பு ரீதியாக ஆதரிக்க வேண்டும் என்று 1920ல தலைமைக்கு வந்து தந்தி அனுப்புறாரு. அது சென்னை சமதர்மவாதிகள் சார்பில் அனுப்பப்படுவதாக அதில் தெரிவித்திருந்தார். தொழிலாளர்கள் பலமா இருந்த சென்னை நகர்ல இந்தியாவோட முதல் உழைப்பாளர் தினத்த 1923 மே முதல் நாள் அன்று நடத்தி காட்டியிருப்பாரு சிங்காரவேலர். அதே நாள்ல தொழிலாளர் விவசாயிகள் கட்சி வந்து அமைக்கப்படுவதாகவும் அறிவிக்கிறாரு.